சத்குருவே சரணம். கொலை செய்யப்பட்டவருடைய ஆத்மா என்ன செய்யும்? இப்போ ஒருத்தவங்க கொலை செஞ்சிடுறாங்க. கொலை செஞ்சோடனே அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து புதைக்கிறீங்க, இருக்கிறீங்க. அதோட ஃபோட்டோவுக்கு பூ வச்சு ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி உண்மையிலே அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தமும் ஒரு இழப்பும் இருக்கும். உண்மைதான். ஆனால் அந்த ஆத்மா என்ன செய்யும் என்று தர்மசாஸ்திரமும் கருட புராணமும் தெளிவாக சொல்லுது. அந்த இடத்திலே சுற்றி வரும். கொலை செய்யப்பட்டவருடைய அந்த கொலை யார் செஞ்சாரோ அவர் வீட்டை சுற்றியும், எந்த இடத்துல வளர்ந்ததோ அந்த வீட்டை சுற்றியும், கொலை செய்யப்பட்ட இடத்துலையும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது அவர்களை சார்ந்தவர்களை நிம்மதியாக விடாது. அவர்களோட அன்பாக பழகிருக்கும், பாசமாக இருக்கும். அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் நல்லது செய்யாது. கொலை செய்தவரையும் துரத்தி கொண்டே இருக்கும். அது பிரேத ஜென்மம், பல பெயர்கள், ஆத்மாக்கள், பேய்கள் என்று பல ரூபத்தில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க புகைப்படத்தை வச்சு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு படைக்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ளாது. எப்போ ஏற்றுக்கும் தெரியுங்களா? அதுக்கு மோட்ச தீபம் கொடுத்து ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு அதற்கு பிறகு அவங்களுக்கு பிடித்த சாப்பாடை வச்சு அப்போ முன்னோர்களுக்கு படைக்கிறோம். அவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, பித்திருக்கள். அப்படி தான் இன்றைக்கி அமாவாசையெல்லாம் நம்ம கொண்டாடுறோம். அதுபோல் இந்த கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் மோட்ச சாந்தி கொடுத்தால்தான் உண்மையிலே அவங்க நல்லபடியாக இறந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதற்குரிய பரிகார பூஜைகள் இருக்குது. அதை செய்து அந்த ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுங்க. அதன் பிறகு உங்கள் வீட்டில் நல்ல காரியம்லாம் நடக்கும். உங்கள் வீட்டில் பல கொலை செய்யப்பட்ட வீட்டோடு பார்த்திங்கன்னா நிம்மதி இருக்காது. நல்லா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, நடக்கவே நடக்காது. இழுபறியாக போயிட்டு இருக்கோம். ஒரு தொழில் ஆரம்பித்து பாதியில் நிற்கும். என்னென்னா அந்த ஆத்மாவனுடைய சாபம். அது அழுதுகிட்டே இருக்கும். சுற்றி சுற்றி வந்து உங்களால் நல்லா இருக்க முடியாது. அந்த ஆத்மாவுக்கு மோட்ச சாந்தி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லா சுபகாரியங்களும் நடக்கும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதை நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். உங்கள் கனவுலேயே வந்து அதுவும் சொல்லும். இப்படி நம்மளுடைய தர்மசாஸ்திரம், கருட புராணங்கள் சொல்கிறது. அதனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க இது மாதிரி வேறு வழி இல்லாமல் கொலை உண்டுட்டாங்கன்னா அவர்கள் செய்ய வேண்டிய அந்த பூஜைகள் செய்து அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.